இடாழி உலகத்து மறை நாளொடு அஞ்சென்று நிலைநிற்கவே வாழாத தவை வாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்னான். ஏழாகமா வேறு வெப்பு ஆகவும் கூறெழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாமரோ அடியார் முயற்சித்திரம் திருகாமல் விளைவிக்கும் அதையானை வதன செழுங்குன்றினை ஒரு கோதர் முதலாய 30 முக்கோடி புத்தேரிரும் ஒரு கோடி பூதேவரும் கைதொழும் கோவையை உறவுண்ணுவார். கருணையினாலும் அகில உலக ஜெகன்மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை திரௌபதி அம்மனுடைய அருளினாலும் சிறப்பு வாய்ந்த நமது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் அத்திமூர் கலியம் என்று சொல்லும்படியான திருத்தலத்திலே ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் ஆலய மகாபாரத அக்னி வசந்தோற்சவ விழா இந்த அளவிலே 23வது நாள் சிறப்பான நன்னாள் பொன்னாள் சனிக்கிழமை. இந்நன்னாளிலே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தருமன் மாண்பும் திருமுடி புனைதலும். தருமன் மாண்பும் திருமுடி புனைதலும் தருமர் பட்டாபிஷேகம் என்கின்ற நிறைவான ஒரு நாள். சிறப்பு வாய்ந்த இந்நன்னாளிலே ஆலய தர்மகர்த்தா கணாச்சாரி குமார மக்கள் நாட்டாமைதாரர்கள் கிராம பெத்தனம் தலைவர் உபதலைவர் வார்டு அங்கத்தினர்கள் முன்னாள் தலைவர்கள் இன்னாள் தலைவர்கள் ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் சபையோர்கள் ஒளிபெருக்கின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் பம்பை உடுக்கை மேலும் ராஜமேலும் தீப்பந்தம் அலங்கார சுவாமிகள் அந்தான பெருந்தகைகள் ஆலய பூசாரி பெருந்திரளாக வந்து அமர்ந்து இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியை காண இருக்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஒளி சவுண்ட் சர்வீஸ் சிஸ்டம் அனைவரும் உள்ளன்போடு வணங்குகின்றோம். பெரியோர்களே, ராதாரமண கோவிந்தா. தேர்விடும் திருமால் அடிநீள் முடி சேர நின்று உரையாடினான் மாருதி நேர் தகந்தனன் யாதுகளோ செயல் நீ முடிந்தழ்வாயன வானவர் ஊர் பிறந்தவன் ஓத முராரியும் போதினன் பறிவோடு அவனோடு இவை இவை ஊர் பிறந்தவன் ஓத முராரியும் ஓதினல் பறிவோடு அவனோடு இவை. பீமனுக்கும் துரியோதனுக்கும் இதான் நடைபெறுகிறது. துரியோதனன் போய் கதையினாலே வீமன் தலையை ஓங்கி அடித்தானா. வீமன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். துரியோதன் ஆர்ப்பரிக்கின்றான். வீமன் கதை முடிந்து விட்டது. அதன் பிறகு அந்த வீமனை தேற்றி அமர வைத்து மீண்டும் அந்த சண்டைக்கு தயாராகின்றானா இந்த பீமசேனன். இப்போ பீமசேனன் துரியோதனா உனக்கு எங்கடா உயிர் இருக்குதுன்னு கேட்கிறான். துரியோதனன் பொய் சொல்றான், எனக்கும் தாயின் தண்டாக்குதுன்றான். அவன் பொய்யே மலர்ந்த திருமுகத்தான் நீ நயந்தனை கேள்வரை போரிடை நேர் மலைந்திடுவோர் இருவோரினோ. நீ நயந்தனை கேள் ஒரு போரிடை நேர் மலைந்திடுவோர் இருவோரினும்
ஆனிலன் பெலவான் அதிலே முகழானன் தரு செய்வினை அதிகன் நான் எம்பல் தகாதி இவராயிரம் நாள் மலைந்தனராயினும் விவொடு வானகம் புகுதார் இருவோர்களும் வாசவன் தரு பூணணி மார்பனே. பீமன் ஓங்கி வந்து கதையினாலே துரியோதனை அடிக்கின்றான். துரியோதனன் சிரிக்கிறான். பீமன் துரியோதனை போய் அடிக்கின்ற பொழுது துரியோதனன் பொய் சொல்லிவிடுகின்றான். உயிர்நிலை தலையில் பொய் சொல்லிடுறான். பீமன் என்னதான் அடித்தாலும் துரியோதனன் அப்படியே நிற்கின்றான். அரங்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பீமன் தான் தோல்வி அடைய போறான்னு நினைக்கிறாங்க. இருவரும் இவ்வளவு நேரம் யுத்தம் செய்கிறார்கள். இந்த யுத்தத்திலே எப்படி வெற்றி பெறுவது? பீமன் என்ன செய்வதென்றே புரியவில்லையா? மாறு கொண்டவராவி கொள்ளின் கதை மாறுதன் சுதனோடு இவன் ஓர் உரை. கொண்டவராவி கொள்ளில் கதை மாறுதன் சூதனோடு இவன் ஓர் உரை கூறல் இங்கிதமே. அதவோர் உரை கூறில் வஞ்சகமாம் இவன் ஆண்மையில் 100 மைந்தரில் ஆதிவனாகிய நூல்நலம் திகழ் மார்பனை ஆர் உயிரீறு கண்டிடலாம். அவன் ஒருவை ஏறு புண்படவே எதிர் மோதியே ஈறு கண்டிடலாம். அவன் உருவை ஏறு புண்படவே எதிர் மோதினான். இவன் உயிர்நிலையை பொய் சொல்லுகின்றான். துரியோதனன் பீமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி இவனை முடிப்பது கதையே? இப்போ பகவான் அர்ஜுனனுக்கு ஜாடை காட்டுகின்றாரா? அர்ஜுனா, இவ்வளவு நேரம் சண்டை செய்திருந்தால் இந்த பீமனால் துரியோதனனை அடிக்க முடியாது, அவன் பொய் உரைத்து விட்டான் அப்படின்னு ஜாடை காட்டுறாரா அர்ஜுனனுக்கு. 7 பெருங்கடல் சூழ் புவி பாரமும் 7 பெருங்கடல் சூழ் புவி பாரமும் ஏதமும் கெட ஏதமில் ஐவரும் வாழ அன்று உயர் நாராயணனா திருவாய் மலர்ந்து சொலால் மகிழா ஊழினும் பொறித்தால் வலிதே என ஊருவின் புடை சேர்கரனால் மலர் கால் நெடுங்கிரியே அணையான் விழி காண நின்றனன் வானரி காலையே. நெடுங்கிரிய அணையான் விழி காண நின்றனன் வானரி காலையே. பகவான் ஜாட காட்டுறாரா அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு பீமன் தோல்வி அடைந்தே கொண்டிருக்கின்றான். அர்ஜுன அண்ணா சபாஸ், அண்ணா சபாஸ் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கின்றான். அர்ஜுனன் கைத்தட்டி ஆர்ப்பரித்தான். பீமன் தோல்வி அடைந்தே கொண்டிருக்கின்றான். இவன் கைத்தட்டி ஆர்ப்பரித்து தொடை வேற தட்டி தட்டி காமிக்கிறான் அர்ஜுனன். இப்போ கைத்தட்டலாம், விசில் அடிக்கலாம், ஆரவாரம் பண்ணலாம். நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அர்ஜுன கைத்தட்டா, ஆர்ப்பரிக்கிறா, விசில் அடிக்கிறா, ஆனா தொடையை தட்டி தட்டி காமிக்கிறானே அப்படின்னு பீமன் பார்க்கிறான் அர்ஜுனனை. பகவான் அர்ஜுனனுக்கு ஜாடை காட்டினார். அர்ஜுனன் அந்த பீமனை பாராட்டுகின்றான். தோல்வி அடைகிறன்னு பாராட்டலாம், கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறான். சரி, தொடை ஏன் தட்டுறா அப்படின்னு பீமனுக்கு சந்தேகம் வந்தது. ஞான பண்டிதன் புரிந்து கொண்டான். ஓஹோ, தொடையை தட்டி காண்பிக்கின்றான் அர்ஜுனன். துரியோதன் பொய் சொல்லிவிட்டான். உயிர்நிலை அவன் தொடையிலே தான் இருக்கிறது என்பதை பீமன் புரிந்து கொண்டான். ஞான பண்டிதனா அந்த பீம ஞான பண்டிதன் சொல்றார். ஞான பண்டிதன் வாயு குமாரனு நாரணன் பணியால் இளையோன் மொழி. ஞான பண்டிதன் வாயு குமாரனும் நாரணன் பணியால் இளையோன் மொழி. மோனவன் குறிதான் உணராயது மோதினன் கதை பூபதி உருவில். மானகஞ்சுகன் 6 அடி 7 அடி மாறி நின்றிடவே பிழை போதலின் மேல் முழை
துலங்கின வானவர் தூரியம் மேல் விழுந்தது பூமழை சாலவே. அதே பொய் உரைக்கின்றாயா உன் உயிர்நிலையை ஏமாற்றி தலையிலே இருக்கிறது என்று பொய் உரைத்தாய், உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று புரிந்து கொண்ட விமர்சனே என்று அந்த கதையை சொல்றானா. அடே அப்பா, அந்த மாறி நின்ற சுயோதனன் மீளவும் வாயுமைந்தனை வாகுவும் மார்பவும். மாறி நின்ற சுயோதனன் மீளவும் வாயுமைந்தனை வாகுவும் மார்பமும் நீரெழும்படி சாடிய போது அவன் நீள் நிலந்தனில் ஓடி விழாது தன் ஊரு மிஞ்சிய பேருடலோடு எதிர் ஓடி வந்தொடை கீரிட மாரடும் வீறு கொண்ட கதாயுதம் வீசினன் வீரனாம் புவி மீது உறவிழவே. என்ன செய்கிறேன் பார் என்று அந்த கதையை என்று அந்த கதையை வீசுகின்றார். அவன் தொடையிலே போய் அடித்தது, துரியோதன் கீழே விழுந்து சாய்ந்தான். ராதாரமண கோவிந்தா, லட்சுமிவர்ண கோவிந்தா. வீறு கொண்டு கதாயுதம் வீசினான், வீரன் அவன் புவி மீது உற வீழவே. என்னடா சொல்ற? பாண்டவர்கள் வீமனுடைய தலை என்று சொல்கின்றாயே அஸ்வத்தாமா. அடே கண்டவர் தம் படையெடுப்பதன் முன் காசினி முழுவதும் வென்று கொண்டவர் இவர் என்றெண்ணிய சுடரில் கொளுத்திய சுடரணையாரை திந்தவர் தமக்கு சிகாமணி அணையான் சினத்துற கலங்கி வன் தேரல் உண்டவர் தமை போல் மதத்தினால் வாளால் ஒரு நொடியினில் தலை குனித்தார். சிறுவர் தலைகளாக தெரிகிறது, இதை வீமன் தலை என்று சொல்கின்றானே. இளம் மெஞ்ச பாண்டவருடைய தலையை கொண்டு வந்து வச்சுக்கிறான் அசுத்தான். ஓதும் வேந்துக்கு ஒரு மொழியும் சொலால். ஓதும் வேந்துக்கு ஒரு மொழியும் சொலான் வேத பண்டிதன் நிற்க வீரனை பாதகம் செய்கை பார்ப்பன மக்களுக்கு ஏதம் ஏதம் இது என் செய்தவாரோ. ஏதம் ஏதம் இது என் செய்தவாரோ. பிழை செய்து விட்டாயே அஸ்வத்தாமா. பீமன் தலைய இதுதான் பீமனுடைய புள்ள தலையை வச்சுட்டு காமிக்கிறானா அஸ்வத்தாம. பாவி, கொழுந்தினை கொன்ற பாவி, இருகுலத்தில் எமக்கும் அவர்க்கும், இருகுலத்தில் எமக்கும் அவர்க்கும் இங்கு ஒரு குலத்தினும் உண்டு என இல்லையால் குருகுலத்தின் கொழுந்தினை கிள்ளினை வருகுலத்து ஒரு மாசரு மைந்தனே. குருகுலத்தின் கொழுந்தினை கிள்ளினை வருகுலத்து ஒரு மாசரு மைந்தனே. அடே பாவி அஸ்வத்தாமா, இந்த குழந்தைகளை கொன்று விட்டாயடா பாவி. இந்த குழந்தைங்க என்னடா பாவம் பண்ணுச்சு? பாண்டவர்களுக்கும் எங்களுக்கும் தான் பகை. குலக்கொழுந்தினை கொன்ற பாவி, இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளாத சிசுக்களை கொன்று விட்டாயடா பாவி. எங்களுக்கு தர்ப்பணம் பண்றது கூட பிள்ளைங்க இல்லாத பண்ணிட்டியடா. அந்த சின்ன குழந்தைங்க என்னடா பண்ணிச்சு உன்ன? துரியோதன பேசுறாங்க. குலக்கொழுந்தினை கொன்ற பாவி, இந்த வீமன் தலைன்னு சொல்லி வச்சிய அந்த முகத்தை பாரு. அவனோடு நான் எத்தனை காலம்
விளையாடி இருக்கின்றேன். அவனை கொல்வதற்காக முயற்சி செய்து எத்தனை முறை அவனை கொல்ல வேண்டும் என்ற முயற்சியிலே அவன் உருவம் என் நெஞ்சிலே பதிய வைத்து அவனை அழிப்பதற்காக நான் எத்தனை காலம் விளையாடி இருக்கின்ற பொழுது அவன் முகம் பதிவாகியிருக்கும் எனக்கு. ஆற்றில் விளையாடிய நாள் முதல் ஆற்றில் நீர் விளையாடிய நாள் முதல் காற்றின் மைந்தனோடு எத்தனை கண்டினேன். சாற்றின் என் வினைதான் என்னையே சுட கூட்டின் வாய் புகுந்தேற்கு என்ன கூத்து ஐயா. ஆற்றில் நாட்டில் நீர் விளையாடிய கனையும் அன்பின் ஜபமும் அரவான் முந்து பலியும் பரிமுகன் சேனாபதியும் முனை விதுரன் வெல்லும் என அரவின் மருகனையோ இந்த கர்ணன் நாகாயுத கணையை மீண்டும் பயன்படுத்தியிருந்தால் இந்த மகாபாரத போரிலே வெற்றி பெற்றிருக்கலாமே. அரவானை நாமே பலி கொடுத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாமே. இந்த அஸ்வத்தாமனுக்கு சேனாதிபதி வட்டம் கொடுத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாமே. என் சித்தப்பன் மிதிராழ்வாய் கையில் இருக்கிற ஒளியாக இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாமே. இந்த மிருக சஞ்சீவி மந்திரம் முதல்ல நினைவுக்கு வராம போனதே. இந்த 5 விஷயத்தை மனசுல நினைச்சுங்கிறானா உயிர் போனையா. அந்த அம்மையார் பஞ்சாலி கேட்கிறார், கண்ணா அப்ப என் கூந்தலை முடிப்பதற்கு வழியே இருக்காதா? ஏன் இல்லை அம்மா, நம்மிடத்தில் 5 பலமான சக்திகள் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தவில்லை போர்க்கள பூமியில். ஒண்ணு, அந்த தர்மனாக விளங்கக்கூடியவர் கருடனேரும் வாமனனே வந்து என்னை காண வேணும் கோவிந்தனே. கருடனேரும் வாமனனே வந்து என்னை காண வேணும் கோவிந்தனே. அன்னையாலும் மேலும் மங்கை மகிழ்பவனே திருநலனோ புரிபவனே. பேர் சொல்ற குட்டி. அன்னையாலும் மேலும் மங்கை மகிழ்பவனே ரேணுகையே நகரம் வந்த ரேணுகையே படவேடு நகரம் வந்த ரேணுகையே படவேடு நகரம் வந்த ரேணுகையே பாவவினை தீர்த்தருளோ ரேணுகையே பாவவினை தீர்த்தருளோ ரேணுகையே காஞ்சிபுரம் நகரம் வந்த காமாட்சியே காஞ்சிபுரம் நகரம் வந்த காமாட்சியே கவலையை போக்க வேண்டும் காமாட்சியே கவலையை போக்க வேண்டும் காமாட்சியே மதுரை நகரம் வந்த மீனாட்சியே மதுரை நகரம் வந்த மீனாட்சியே எங்கள் மறுமையை போக்க வேண்டும் மீனாட்சியே மக்கள் குறை தீர்க்க வேண்டும் மீனாட்சியே காசி நகரம் வந்த விசாலாட்சியே காசி நகரம் வந்த விசாலாட்சியே கவலையை நீக்க வேண்டும் விசாலாட்சியே கவலையை போக்க வேண்டும் விசாலாட்சியே மலையனூர் நகரம் வந்த அங்காளம்மா மலையனூர் நகரம் வந்த அங்காளம்மா எங்கள் குறை தீர்க்க வேண்டும் அங்காளம்மா குறை தீர்க்க வேண்டும் அங்காளம்மா வாழைப்பந்தல் நகரம் வந்த பச்சை அம்மா வாழைப்பந்தல் நகரம் வந்த
பச்சை அம்மா எங்கள் பாவங்களை தீர்க்க வேண்டும் பச்சை அம்மா. பக்தர் பாவங்களை தீர்க்க வேண்டும் பச்சை அம்மா. அத்திமூர் களியம் நகரம் என்ற திரௌபதி அம்மா. கலியம் நகரம் அந்த திரௌபதி அம்மா. களியம் கிராமத்திலே எழுந்தருளோ எங்கள் திரௌபதி அம்மா. எங்கள் குறை தீர்க்க வேண்டும் பாஞ்சாலி அம்மா. எங்கள் பாஞ்சாலி அம்மா. அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் வாங்க. பரதன் வெண்குடையை கவிக்க. பரதன் வெண்குடை கவிக்க. சரி குழலி ஓங்க. வெள்ளை ஊர் சடையன் தங்கள் மரபினே கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. ராதாரமண கோவிந்தா. ராமாயணத்திலே ராமபெருமானுக்கு வசிஷ்டரு மணிமகுடம் சூட்டினார். தர்மராஜாவுக்கு தெய்வமாய் இருக்கிற பகவான் மனிதனாய் இருக்கிற தருமனுக்கு மணிமகுடம் சூட்டுகின்றார். ராமன் தெய்வமாய் இருந்த ராமனுக்கு மனிதனாய் இருந்த வசிஷ்டர் மணிமகுடம் சூட்டினார். இங்கு தெய்வமாய் இருக்கிற பகவான் மனிதனாய் இருக்கிற தருமனுக்கு மணிமகுடம் சூட்டுறார். அதனால தருமர் பட்டாபிஷேகம் எல்லாவற்றிலும் மிக சிறந்தது என்று சொல்வார்கள். அப்படி ஆராத பெருங்காதல் அன்னையரும் தந்தையரும் ஆசி கூற. ஆராத பெருங்காத அன்னையரும் தந்தையரும் ஆசி கூறுங்காத தவ முனிவர் தொட்டு தவ பெரியார் சூழ. காரார் முகில் வண்ணன் கருணை பொழிக விழிவழியே கமலை வேற பாராமல் உதித்திரந்தனுக்கு மணிமகுடம் புனைந்தார். காரார் முகில் வண்ணன் கருணை பொழிய விழி வழியே கமலை மேவ பாரால உதித்திரனுக்கு மணிமகுடம் புனைந்தான். ராதாரமண கோவிந்தா. லக்ஷ்மீவரத கோவிந்தா. கோவிந்தா 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 கோவிந்த நாம சங்கீர்த்தனோ கோவிந்தா கோவிந்தா. பொங்கி உலகளந்த உத்தமன் பெருபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினார். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன்னாடி பெய்து ஓங்கு பெருசன்னல் ஊடு கைடுல உங்களை போதில் உருண்டு கண்படுத்த எங்காதே புக்கிருந்து சித்தமுனைப்படி வாங்க குடநிறைக்க நல்ல பெருமல் சொல்கள் நீங்காத செல்வோ நீங்காத மேலமா போடு, மேலமா சுற்றி போடு.
பார்த்துக்காது இந்த வீடியோ